29 மார்ச் 2026 என்று ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறும். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 26 வசனங்கள் 14 அதிகாரம் 27 வசனம் 66 முடிய. ஆனால் இன்றைய வாசிப்பதற்கான பகுதி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறை வசனங்கள் 45 66 முடிய. குறுகிய வசனத்தை இன்றைய காணொளி நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 27 இறை வசனங்கள் 45 56 முடிய. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர், இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்கள் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தினார். கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறைந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்துக்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்தவை யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே மகதல மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு எனும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு உடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ன பாரில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உரட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படு என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடம், இல்லையெனில் அவருடைய சீடர் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடி சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்ட என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்திய ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் புனித வாரத்தை துவங்க இருக்கின்ற புனிதனுடைய முதல் நாளில் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இன்று பாடுகளின் அல்லது குருத்து ஞாயிறு என்று குறிப்பிடுவார்கள். குருத்தோலியை வெற்றி பவனை நாம் மேற்கொண்ட போதிலும் இது பாடுகளின் நுழைவாயில். இயேசு எருசலேமுக்கு சென்ற பொழுது மக்கள் அவரை ஆர்ப்பரிப்போடு வரவேற்றார்கள். ஒலிவ கிளைகள் ஏந்தி தாவீது மகனுக்கு ஓசானா என்று பாடி மகிழ்ந்தார். போர்வைகளை விரித்து அவரை அழைத்து சென்றனர். இயேசு ஒரு கழுதை குட்டி மீது அமர்ந்து சென்றார். போர் வீரராக தன்னை முன்னிலையில் வைக்கவில்லை, மாறாக அமைதியின் அரசராக சென்றார். எனினும் இறையாட்சியை முன்னிட்டு பலியாகும் செம்மறியாக
தன்னையே அர்ப்பணித்தார். இன்றைய வழிபாடுகளும் இயேசுடைய பாடுகளை நமது கண் முன்பாக வைக்கின்றது. இயேசுடன் ஒன்றித்திருக்கும் எவருக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் வழியாகத்தான் மீட்பு உண்டு. உண்மை, நீதி, சமத்துவம் இவற்றை படைக்க நினைக்கும் எவரும் துன்பங்களை தாங்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய நாள் இந்த நற்செய்தியின் வழியாக இறைவனுடைய வார்த்தையில், அதுவும் சிலுவையில் ஒலிக்கின்ற நம்பிக்கை குரலை நாம் செய்து சிந்திப்போம். கையில் குருத்துறை ஏந்தி ஓசனா என்று பாடிய இயேசுவை ஒரு அரசராக வரவேற்ற நாம் இதோ சற்று நேரத்தில் அவர் ஒரு குற்றவாளி போல சிலுவையில் தொங்குவதை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய வாசகத்தின் மையமாக இயேசுடைய சிலுவையில் உதிர்த்த அந்த உருக்கமான வார்த்தை, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு. நாம் பொதுவாக ஒரு நெருங்கிய நண்பரிடத்தில் உதவி கேட்டு அவர் மறுக்கின்ற பொழுது, அல்லது நம் உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் நமக்கு தீங்கு செய்கின்ற பொழுதுதான் ஏன் இப்படி கைவிட்டாயே என்று கேட்போம். இது அந்த நபர் மீது நாம் வைத்திருந்த தீராத நம்பிக்கையின் வெளிப்பாடு. இயேசு சிலுவையில் இதை சொன்ன பொழுது அவர் கடவுள் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, மாறாக ஒரு மனிதராக அவர் அனுபவித்த உச்சக்கட்ட வேதனையை தந்தையிடம் கொட்டுகிறார். திருப்பாடல் 22 இதுதான் குறிப்பிடுகிறது. ஒரு நம்பிக்கையாளருடைய நடுவின் துன்பத்தில் நடுவிலும் கடவுளை என் இறைவா என்று உரிமையோடு அழைப்பதை காட்டுகிறது. இது கடவுள் மீதான ஒரு நம்பிக்கை. அதில் துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை தளராமல் இருப்பதுதான் இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது சுற்றி இருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள். இவன் கடவுளை நம்பினானே, இப்பொழுது அந்த கடவுள் எங்கே என்று கேலி கூட பண்ணினார்கள். நமது வாழ்வில் நாம் பெரும் சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது உலகம் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து பரிகசிக்கலாம், கேலி செய்யலாம். அந்த நேரத்தில் கடவுள் மௌனமாக இருப்பதை போல தோன்றலாம். ஆனால் அந்த மௌனம் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்பதை குறிக்கவில்லை. அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுடைய மரணத்தின் பொழுது திருக்கோவிலின் திரை இரண்டாக கிழிந்த அந்த ஒரு நிகழ்வு கடவுள் மனிதரோடு ஒன்றித்து விட்டார் என்பதை காட்டுகிறது. அவர் தூர நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய சிலுவைகளை சுமக்க நம்மோடு நடப்பவர் தான் கடவுள். இந்த குருத்தோலைய ஞாயிறு மற்றும் இயேசுடைய பாடுகள் ஞாயிறு நமக்கு 3 முக்கிய செய்திகளை நமக்கு பகிர்கிறது. இயேசுவை போல உங்கள் வேதனைகளை மறைக்காமல் கடவுளிடத்தில் கொட்ட வேண்டும். ஏனென்று கேட்பது நம்பிக்கை குறைவு அல்ல. ஏன் இறைவா என்னை கைவிட்டு என்று கேட்பது நம்பிக்கை குறைவு அல்ல. அதுதான் கடவுளான உண்மையான ஒரு உறவு. நம்முடைய கண்ணீரை, காயங்களை அவரிடத்தில் சமர்ப்பிக்க நாம் தயங்கக்கூடாது. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அனைத்தையும் இறைவனிடத்தில் கொட்டிவிட வேண்டும். மற்றவருடைய வேதனையிலும் பங்கெடுக்க வேண்டும். இயேசு தனிமையில் தவித்த பொழுது பல வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகின்ற ஆதரவற்ற முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுக்க நாம் முன் வருவதுதான் உண்மையான ஒரு சிலுவை பயணம். இந்த சிலுவை பயணம் இயேசுவுக்கு மரணத்தை அளித்தாலும் சிலுவையில் மரணமடைந்த இயேசு உலகம் தோல்வி அடைந்தவராக பார்த்தது. ஆனால் நூற்று தலைவனை பாருங்கள், இவர் உண்மையாகவே இறைமகன் என்று நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். நம்முடைய வாழ்வில் சோதனைகள், துன்பங்கள் ஒருபொழுதும் இறுதியானவை அல்ல. அவை ஒரு நாள் இறைவனுடைய மகிமையை உலகிற்கு காட்டுகின்ற ஒரு வழி. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யாத இயேசு நம் பாவங்கள் அனைத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டதால் கடவுளிலிருந்து பிரியும் அந்த ஒரு கொடிய வேதனை ஒரு நொடி அனுபவித்தார். அந்த கதறல் தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆனால் அது கேள்வியோடு தொடங்கினாலும் இறுதியில் பார்த்தோமானால் தந்தையும் கையில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று முழுமையான ஒரு சரணடைதலில் இறைவன் முடிக்கிறார். இது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சி. ஆக இன்றைய நாளில் நாம் கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிடாத கடவுளாக இருக்கிறார். இருளுக்கு பின்புதான் ஒளி உண்டு,
சிலுவைக்கு பின்புதான் உயிர்ப்பு உண்டு என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையுடன் இந்த புனித வாரத்தை நாம் தொடங்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் எல்லா ஏன் என்ற ஒரு கேள்விக்கும் சிலுவையில் தொங்கும் இயேசுவே நல்ல ஒரு பதிலை அளிக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதருடைய குரலிலும் இயேசுடைய குரலை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொருடைய மனிதருடைய கதறிலும் இயேசுடைய குரலை கேட்க வேண்டும். ஆண்டோடு இணைந்து அவருடைய சிலுவையை சுமக்க நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சிலுவையை சுமக்க இறைவன் வருவார். இந்த புனித வார பயணம் என்பது இருக்கின்ற ஒரு சில நாட்களில் நம்முடைய மாற்றத்தை நாம் காணப்போகின்ற ஒரு நிலைகள். ஆக ஒவ்வொரு நாளையும் புனித வாரத்தில் புனித திங்கள், புனித செவ்வாய் என்று ஒவ்வொரு நாளையும் நாம் நம்முடைய பயணத்தில் ஏற்கொள்கின்ற பொழுது என்னுடைய மாற்றம் யாருக்கு பயணிக்கப் போகிறது, என்னுடைய குடும்பத்தை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை கடவுளோடு இருக்கின்ற என்னுடைய உறவு எந்த நிலைக்கு செல்ல போகிறது, ஒரு மாற்றம் எனக்கு கிடைக்குமா, நான் மாறிய நபராக மாறுவேனா, என்னுடைய பழைய வாழ்க்கையிலே நான் உழன்று சாகப் போகிறேனா அல்லது சிலுவையில் மாட்சி பெறப் போகிறேனா, என்னுடைய எல்லா துயரத்திலும் துன்பத்திலும் போராட்டத்திலும் சவால்கள் இறைவன் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இந்த குமுறல். ஏன் என்னை கைவிட்டேன், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு. இது ஆண்டர் கைவிட்ட நிலை அல்ல, ஆண்டரோடு கரம் சேர்க்கின்ற நிலை. கடவுள் நமக்காக வருகிறார், நமக்காக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். நம்பிக்கையோடு இந்த இறைவனுடைய பாதையில் செல்வோம். இந்த புனித வாரத்தில் இறைவனுடைய அனைத்து தேவைகளையும் சமர்ப்பித்து மாற்றத்தை நோக்கி, நிலைவாழ்வை நோக்கி, உயிர்ப்பை நோக்கி நம்முடைய பயணத்தை செலுத்துவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்று இறைவனுடைய ஈரலை அகற்றி வாழ்வுடைய ஒளியை எங்களுக்கு தந்திரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவையில் எழுப்பிய அந்த உருக்கமான குரலை நாங்கள் இன்று தியானித்தோம். என் இறைவா என் இறையே என்னை கைவிட்டு என்று நீ கதறிய பொழுது நீர் அனுபவித்த அந்த தனிமையும் வேதனையும் நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய சில நேரங்களிலும் ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டீர் என்று நாங்கள் கேட்கின்ற தருணங்களும் பல நேரத்தில் உண்டு. அப்பா, அந்த நேரங்களில் நீர் எங்களை விட்டு விலகவில்லை என்பதை இதோ இந்த நற்செய்தியின் வழியாக நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய கண்ணீரை கண்ணி நீ மௌனமாக அழுவதையும் நாங்கள் உணர்ந்தோம். அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்களை உள்ளத்தில் இருக்கின்ற காயங்கள், வலிகள் உம்மிடத்தில் மறைக்காமல் கொட்டுகிற அந்த வரத்தை எங்களுக்கு தாரும், துணிவை எங்களுக்கு தாரும். நீர் எங்கள் தந்தை, நாங்களும் பிள்ளைகள், அந்த உரிமையோடு உம்மை பற்றி கொள்ள எங்களை அருளை பொரியும். ஆண்டவரே, நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் யாரும் எனக்கு இல்லை என்று ஏங்கி தவிக்கும் கைவிடப்பட்ட மனிதர்களை காணுகின்ற நல்ல கண்களை எங்களுக்கு தாரும். இயேசுவே, அவர்களுடைய குரலில் உமது குரலை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு நல்ல கருவியாக எங்களையே மாற்றும். இன்று எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சிலுவைக்கு அப்பால் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாரும். அதனால் தோல்விகளை கண்டு நாங்கள் அஞ்சாமல் உமது மகிமைகள் வாழ்வு வெளிப்பட காத்திருக்கின்ற அந்த பொறுமை எங்களுக்கு தாரும். தந்தையே, உமது கையின் ஆன்மாவை ஒப்படைக்கின்ற நீர் சொன்னதைப் போல இன்றைய நாளில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எங்கள் வேலைகளையும் குடும்பங்களையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டு நீர் எங்களோடு நடப்பவர், எங்களை ஒருபொழுதும் கைவிடாது என்ற உறுதியோடு ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் தொடங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தருளும். உம்முடைய மீட்பின் திட்டத்தினுடைய சிகரமாக இருக்கின்ற இந்த புனித வாரத்தில் எங்களை அழைத்தமைக்காகவும் நன்றி கூறி ஆண்டவர் இயேசுடைய பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை தியானிக்கின்ற இந்த நாட்களில் உமது அளவற்ற அன்பை நாங்கள் முழுமையாக உணர செய்தருளும். எங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் உடன் இருப்பவரை, நாங்கள் படுகின்ற துன்பங்கள் நீர் சிலுவையில் ஏற்கனவே சுமந்து உணர்ந்து எங்களுடைய போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு துணிவை தாரும். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், தீராத நோய்கள் மற்றும் மனவேதனையால் யாரும் இல்லையே என்று நாங்கள் தவிக்கின்ற நேரம் நீர் எங்களுக்கு மிக அருகில் இருக்கிறீர் என்ற ஒரு உண்மையை எங்களுக்கு தாரும்.
எங்களுடைய வாழ்வின் சிலுவையை நாங்கள் பாரமாக தோன்றுகின்ற பொழுது அவற்றை கீழே போட்டு விடாமல் உம்மோடு இணைந்து சுமக்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு இந்த வாரத்தில் தாரும் ஆண்டவரை. நீர் சிலுவையில் தனிமையாக தவித்த பொழுது யாரும் முன்விரவில்லை இருந்த பொழுதிலும் இன்று நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்க, தோழமையாக இருக்க எங்களையே மாற்றியறலாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் உள்ளங்களிலும் உணர்ந்து கொள்ள ஒரு கிருபையை தாரும். உலக முடியவர் என்னால் முடிக்கின்ற கூறி வாக்குறுதியை நாங்கள் இன்று நம்புகிறோம். என்னிலும் எங்களை கைவிட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பழைய மனிதர்களாய் இருப்பதை கலைந்துவிட்டு உம்மோடு இணைந்து புதிய மனிதர்களாக, புதிய மாற்றத்தில், புதிய வாழ்க்கையில் நாங்கள் இணைந்து வாழ எங்களுடைய வாழ்க்கையை உயிர்த்தெழ செய்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.